ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே சூப்பரான கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேங்க. அதில் வெட்டி வச்சுருக்கிற பன்னீரையும் இந்த மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக உரித்து எடுத்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் இந்த பன்னீரையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அது போக மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் காரம் சேர்த்திக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஒவ்வொரு சைடும் அப்படி திருப்பி விடணுங்க, இல்லைன்னா ஒரே சைடே தான் வேகும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா பாத்திரத்துலேருந்து மாற்றிக்கலாங்க. 4 சைடும் வேகணும். நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கிங்க. நெய்யோ பட்டரோ எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சது சேர்த்திக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிறேன். இப்போ நெய் உருகி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் தாளிப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்திருக்கேன். சோம்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். ஃபுல்லாக வதங்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொடிகள்லாம் சேர்த்து ஆரம்பிச்சுக்கலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். காரம் ரொம்ப கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மசாலும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திருக்கேன். நீங்கள் குழம்பு அதிகமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொடிகள் சேர்த்திக்கலாங்க. மிளகாய்த்தூளை 1 ஸ்பூனே தாராளமாக சேர்த்தலாம். நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ அந்த பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்திக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்திருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. பன்னீரில் லைட்டாக தான் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சிடலாங்க. தக்காளியோட பச்சை வாசம் போகணும். ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கனாலே போதுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற பன்னீர் உள்ளே சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டே பன்னீர் சேர்த்தக்கூடாது. அந்த தக்காளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நான் எப்போவுமே சட்னியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி குழந்தைகளுக்குன்னு செய்கிற டிஷ்ஷாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துவேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு கொடுக்காதுங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் இப்படியே இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இல்லை கிரேவி மாதிரி கொஞ்சம் வேணும்னா தண்ணி சேர்த்திக்கிங்க. தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கடாய் பன்னீர் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.